மூணாவது முக்கியமான விஷயம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட், அதாவது கட்டிட கட்டுமான ஒப்பந்ததாரர் உடன்படிக்கை. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல லட்ச பணப்புழக்கமும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட 100 ஆட்களில் ஒன்று சேர்ந்து 6 மாதமாக ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறோம். அப்படிங்கிறப்ப ஒரு கான்ட்ராக்டருக்கும் ஒரு வீட்டு ஓனருக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் 2 பேர்த்துக்கும் உதவி செய்கிறது தான் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட். இதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு லீகல் அட்வொகேட்டை மீடியேட்டரை வச்சு இதை உருவாக்குறது ரொம்ப முக்கியம். 4வது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் பில்டிங் கட்டுறதுக்கான லேண்டை அந்த கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்த நாள்ல இருந்து அந்த பில்டிங்கை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி புண்ணியர்ஜன நாள் வரைக்கும் அந்த பில்டிங்கில் என்னென்ன செயல்முறைகளை பயன்படுத்தி அந்த கட்டுமான முறைகளை கையாளுறாங்க அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தையும் நீங்கள் இன்ஜினியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணுன்னா, அந்த டீமோட கோஆர்டினேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, நம்ம பில்டிங்கோட குவாலிட்டியை எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க, அது போக முக்கியமாக ஒரு பில்டிங் ஓனருக்கும் இன்ஜினியருக்குமான கான்டாக்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் முழுமையாக அந்த கான்ட்ராக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்.